ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு உள்ளவங்களாம் வாரத்தில் 2 நாள் இந்த சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணுலாம் இருந்தடம் தெரியாமல் போயிடும். டேஸ்ட்டும் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கசப்பு தன்மைலாம் இல்லாமல் மிளகு தக்காளி கீரையில் வச்சு நம்ம ஒரு சூப்பரான சூப் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கலாங்க. அரிசி ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம களைஞ்சிட்டு கீழே ஊற்றிடுங்க. மறுபடியும் 2வது டைம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த அரிசி கழுவுல தண்ணியில் செய்யும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நான் மிளகு தக்காளி கீரை மணத்தக்காளி கீரைன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி காய்கள் இருக்கும். அதில் மிளகு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இந்த காய்கள் முத்திரை கீரையாக இருந்தால் நிறையா காய் இருக்கும். இது நல்லா பிஞ்சு கீரை, அதனால் காய் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணி வச்சுருந்தோம்ல அடுப்பில், அது இப்போ நல்லா நமக்கு கொதித்து வந்துருச்சு. அதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அந்த கீரையெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. முழு கீரையாக போடக்கூடாது. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவுனோம்னா அதில் அந்த சத்துக்கள்லாம் போயிடும். முழு இலைகளாக பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு வெங்காயம் வச்சுருந்தோம்ல, 4 பூண்டு 4 வெங்காயம், அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதையும் இப்போ நம்ம அந்த கீரையோடு சேர்த்துடலாம். நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாங்க. 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். அந்த கீரையோட அந்த எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கிரும். நமக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து நமக்கு நல்லா கொதி வரட்டும். இந்த கீரை சூப் நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு கீரை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனது. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் ஒரு சின்ன தேங்காயில் நான் பாதி அளவு மட்டும் எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் நமக்கு அதிக அளவுலையும் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த அளவே நமக்கு கரெக்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது சேர்த்தோம்னா நமக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து சேர்த்திக்கோங்க. இதை நம்ம சூப்புன்னு சொல்கிறோம். இதை கழனி சாருன்னு தான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இதை கழனி சாருன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க. இது நம்ம வைக்கிற பேர் தான் இது. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.